தானேம்மா, உனக்கு அதெல்லாம் பெரிய விஷயமா இல்லாம இருக்கலாம். ஆனா நாங்க அப்படி பாண்டியன் ஸ்டோரில் இன்றைக்கான எபிசோட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சரண்யா வெளியே பேசின நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. பழனி அதெல்லாம் எதுவும் நினைக்காதன்னு சொல்லி அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் கோர்ட்டுக்கு எல்லாரும் வந்துடுறாங்க. வெளியே நின்று வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கேஸும் நடக்க ஆரம்பிச்சிருது. 2 பேர்த்தையும் மாற்றி மாற்றி விசாரிச்சு பார்க்குறாங்க. ஜட்ஜு இன்னொரு நாள் நான் இந்த கேஸை ஒத்தி வைக்கிறேன், தீர்ப்பு பின்னர் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வராங்க. எல்லாரும் கேட்குறாங்க, நடந்த எல்லாத்தையும் சொல்கிறாங்க. இந்த மாதிரி ரொம்ப பாவம், கேள்வி மேலே கேள்வி கேட்குறாங்களே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அரசியா, சரி அரசி நீ போய் ரெஸ்ட் எடுத்துக்கொண்டு சொல்லி அவங்க அப்பா சொல்லிடுறாரு. அரசி உள்ளே போயிடுறாங்க. அதுக்கப்புறம் கதிருக்கு அவங்க அப்பா ஒரு நாளைக்கு வந்து உனக்கு பேங்க்கில் சைன் பண்ணி தரேன்டா அப்படின்னு சொல்லிடுறாரு. கதிர் டென்ஷனாகி வெளியே போயிடுறாரு. அதுக்கப்புறம் நிறையா கண்டிஷன்லாம் சொல்கிறாரு. நான் தான் கையெழுத்து போட்டு தருவேன், கையெழுத்து போட்டு தந்தால் வர சொல்ல எல்லாத்தையும் என்கிட்ட ஒப்படைக்கணும்னு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் கதிர் அவங்க அம்மாட்ட வந்து எனக்கு இதெல்லாம் வேணாம்மா, தயவு செஞ்சு நானே எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன், அப்பாட்ட பேசுமான்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் பாண்டியன்ட்ட வந்து சொல்கிறாங்க. பாண்டியன் கோவப்பட்டு எழுந்திரிச்சு உள்ளே போயிடுறாரு. அதுக்கப்புறம் எல்லோரும் கடையில் பேசிகிட்டு இருக்காங்க. ஏதாவது கிஃப்ட் வாங்கி கொடுங்க, அண்ணி ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கல்ல அப்படின்னு சொல்லி சரவணன்ட்ட சொல்லிட்டு இருக்காரு. சரவணன் ஏதாவது வாங்கி தரேன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க.